ஆண்டவரை உயர்த்துவதோ என் நோக்கம் அன்று. கால மதிப்பீடுகளில் மொத்தமையிலிருந்து பெண்ணினத்தை மீட்டெடுக்கவே எடுத்தாய் என்கிறார். வரையின் மகளிர் என்ற அதிகாரத்தின் பரட்டமை இணைப்பது அறியாத பிணம் போன்ற இருட்டில் தழு ஒரு பெண்ணின் பொய்மையிற்று என்று இழிவு செய்திருக்கும் சதை செய்யாது என்ற நுண்ணரசியல் தந்தையைத்தான் அவர் இருக்கிறார். அது மட்டுமன்று உச்சியினார் என்று உலகியற்றியார் என்று செங்கோலில் பார்ப்பட்டதோ சமணத்தின் சார்பு அதிசொறிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் நாகரிகத்தின் உயர் அறம் என்று கல்வேர்களால் தாங்க தமிழ் மரபு படை கொண்டாலும் அரசன் நெஞ்சுடைய புகழி போகிறார். தமிழர் முன்னேற்ற கழகம் கட்சி என்பது ஒரு கோடீஸ்வரனால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல. ஒரு சாதாரண தமிழ் மக்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறோம் தமிழர் முன்னேற்ற கட்சி. இந்த கட்சி வந்து தமிழ்நாட்டில் சென்னையிலையும் எங்கேயும் கிடையாது. நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் காலப்புந்தாரில் தான் இந்த கட்சி அலுவலகம் இருக்குது. இதோட கட்சியின் நோக்கம் வந்து ஜாதி அரசியல், மத அரசியல் நாங்கள் கையாளுவது இல்லை. எந்த ஒரு அடிப்படை பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் பெரிய பெரிய கட்சிக்காரரை தேடி போறதை விட சாதாரண தொழில்நுட்பத்தை வாங்க உங்களுக்கு என்ன அடிப்படை தேவையோ அதை நாங்கள் முழுமையாக செஞ்சு தரோம். இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு பார்க்கறாங்க, வேலை கிடைக்கல. இதெல்லாம் வந்து அந்த ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏ அமைச்சர்களுடைய கைப்பாவையாக அதிகாரிகள் செயல்படுறாங்க. இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை. அந்த இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கஞ்சாவுக்கும் மதுவுக்கும் அடிமையாக வாழ்க்கை சீரழிச்சு கொண்டே போறான். அது அவங்களுக்கு தேவை கச்சனை காலியாகணும், அவங்க ஆட்சியினுடைய அதிகாரத்துல இருந்து போகணும். இதுதான். ஆனா ஜாதியவோ மதத்தை கொண்டு யாரா இருந்தாலும் என் கட்சிக்கு இணைய வேண்டாம். இதுல தலைமையை கேட்டுக்கொண்டு முடித்து பாசமான கட்சி, நேசமான கட்சி, நிதானமான கட்சி, ஒழுக்கமான கட்சி, உயர்வான கட்சி. இது ஒரு கொள்கையிலே இன்று போர்ப்படைக்குள்ள கட்சி, அன்போட கட்சி, ஆதரவோட கட்சி. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தமிழர் முன்னேற்ற கழகம் கட்சி அலுவலக திறப்பு விழாவுக்கு வருகை இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே இல்லைங்க.